ஸ்மார்ட்டா இல்லாட்டியும் பணம் சம்பாதிக்க முடியுமா? அந்த காலத்துல நம்ம உலகமே ஒரு ஹைப்பர் லோக்கலா இருந்துச்சு. அப்படின்னா ஒரு ஊர்ல ஒரு மேதாவி இருந்தானா அந்த ஊருக்கே அவன் தான் மேதாவி. பக்கத்து ஊர்ல இருக்க மேதாவி பத்தி யாருக்கும் கவலை இல்லை. அவங்க ரெண்டு பேரும் கம்பேரும் பண்ண மாட்டாங்க. பட் இந்த காலத்துல நம்ம உலகம் ஒரு ஹைப்பர் கனெக்டட் ஆனது. வருஷம் சாட் நீட் ஜெய் இப்படி பல எக்ஸாம்ஸ்ல மாணவர்கள் ஜெயிக்கிறாங்க. அப்போ கணக்குப்படி பார்த்தா இவங்க எல்லாம் தானே பில்லியனரா இருக்கணும். ஏன் அப்படி நடக்கிறதுல எங்க இடிக்குதுன்னு பார்த்தா இன்டெலிஜென்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு வெல்த், ஹென்ஸ் ப்ரூவ்ட். therefore ஆவரேஜா இருக்கிறவனும் பணக்காரனாகலாம். அதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அந்த சான்சஸ்ல எப்படின்னு இந்த புக்ல பார்க்கலாம். ஒரு மனுஷன் கேஸ் ஸ்டேஷன்ல 25 வருஷமா கார் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. 17 வருஷமா கிளீனிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காரு. அதாவது இந்த தரையெல்லாம் கூட்டி சுத்தப்படுத்துற வேலை. 38ல 2 பெட்ரூம் இருக்க ஹவுஸ் வாங்குறாரு. 92 வயசுல அதாவது 2014ல இறக்குறாரு. இவருடைய நெட்வொர்க் என்னவா இருக்கும்னு கெஸ் பண்றீங்க? என்ன மிஞ்சி போனா ஒரு 1 மில்லியன் இருக்கலாம். அதுவே அதிகம் தான். பட் ரியலான இவருடைய நெட்வொர்க் என்ன தெரியுமா? $8 மில்லியன். அவரோட உயில்ல $2 மில்லியன் அவரோட ஸ்டெப் கிட்ஸ்க்கும் மிச்சம் $6 மில்லியன் பப்ளிக் லைப்ரரி அண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு டொனேட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் பார்த்து அவர் கூடவே இருந்த ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நெஞ்சு வெடிச்சு வாயடிச்சு போயிடுச்சு. அவர் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச அந்த பணத்தெல்லாம் ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் தான் பொண்ணு இருந்துச்சு. அதுல இன்வெஸ்ட் பண்ணி இவருக்கு இப்படி ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிருந்திருக்கு. யோசிக்க வேண்டிய விஷயம் தான். வேற எந்த ஃபீல்ட்ல வேணாலும் யோசிங்க. பணக்கார ஸ்கூல்ல சேர்ந்து பெரிய லெவல்ல படிச்சு பெரிய ஆளானவன், இவங்க எல்லாத்த விடவும் ஒண்ணுமே இல்லாதவன் எப்படி பெஸ்டா ஆக முடியும்? பட் மணி ஃபீல்ட்ல மட்டும் அது ஒரு எக்ஸெப்ஷன். எல்லாம் காரணம் உங்களோட பிஹேவியர், சைக்காலஜி ஆஃப் மணி. ஒருத்தர் ஹிஸ்டரி எல்லாம் புரட்டி இன்வெஸ்ட் பண்ணாலுமே ஒருத்தனோட பர்சனல் ஹிஸ்டரி, அதாவது எங்க எந்த நேரத்துல எப்படி பிறந்தானோ அப்படிதான் இன்வெஸ்ட் பண்ணுவான். 90 வயசுல முடியலன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனா 100 வயசு வரைக்கும் வாழ வச்சு நம்ம செஞ்சுரி அடிக்க வைப்பாங்க நம்ம டாக்டர்ஸ். பட் அவங்களுக்கு 75 வயசுக்கு மேல முடியாம போனா ஒரு கேன்சரோ எந்த விதமான ஒரு நோயோ வந்தாலும் அவங்க ட்ரீட் பண்ண மாட்டாங்க. They won't get treatment. They choose to go smoothly and gently. இது என்ன நியாயம்னு நீங்க கேட்டா அது அப்படிதான். What nonsense you are talking about me? என்ன ட்ரீட்மென்ட் பண்ண போற? இன்வெஸ்ட் பண்ண சொல்ற பாதி மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லாருமே அவங்களோட பணத்தை இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இதுதான் மறைக்கப்பட்ட உண்மை and மிகப்பெரிய உண்மை. லக் அண்ட் ரிஸ்க் இது ரெண்டுமே சிப்லிங்ஸ். சோ மரியாதை கொடுத்தா ரெண்டு பேரையும் மரியாதை கொடுத்து ஒழுங்கா ட்ரீட் பண்ணணும். மரியாதை கொடுக்காட்டி இப்ப சொல்றேன், லேக் சைட் ஸ்கூல் இல்லாட்டி மைக்ரோசாஃப்ட் இல்லன்னு பில் கேட்ஸ் சொல்லியிருக்காரு. இவரை மாதிரியே 2 பேர் இவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருந்திருக்காங்க. ஒருத்தர் பால் ஆலன், இவர் லேட் கோ ஃபவுண்டர் ஆஃப் மைக்ரோசாஃப்ட், அண்ட் இன்னொருத்தர் கென்ட் எவான்ஸ். இவர் தான் நம்ம டாபிக். மவுண்டனிங் பண்ணும்போது மில்லியன்ல ஒருத்தர் காலம் அடைகிறாங்க. அந்த மில்லியன்ல ஒருத்தர் நம்ம கென்ட் எவான்ஸ். இவர் இருந்திருந்தாருன்னா இந்நேரம் ஒரு பில்லியனர் ஆயிருப்பாரு. நம்ம யாராலே ஒத்துக்க முடியாது. பட் luck is a factor of success, important factor of success. காசு வர 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 ஆசை கூடும். அதனால நம்ம ஆசைக்கு ஒரு கோல் போஸ்ட் வைக்கணும். அது மூவ் ஆகாம இருக்கிறதா இம்பார்ட்டன்டான விஷயம். ஏன்னா ஹாப்பினஸ் இஸ் ஈக்குவல் டு ரிசல்ட் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன். கூலி வேலைக்கு போயிட்டு இருந்தா மாச சம்பளம் கொடுக்குற வேலை வேணும்னு தோணும். மாச சம்பளம் பத்தாதுன்னு பிசினஸ் பண்ணி கோடி கணக்குல ப்ராஃபிட் பார்க்கணும்னு தோணும். ஒரு டைம்ல நிறைய கோடி கணக்குல சொத்து சேர்த்தி பில்லியனர் ஆகணும்னு தோணும். இது வெற்றியே பெற முடியாத ஒரு போர். தேவையா எனக்கு இந்த வேண்டாத வேதனை? இதனாலதான் அக்செப்டன்ஸ் ரொம்பவே முக்கியம். சுத்தி இருக்கிறவங்களை விட உங்ககிட்ட கம்மியா இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணிக்க பழகுங்க. கடைசியில எல்லாமே லூஸ் பண்ணி ரெக்ரெட் தான் பண்ணுவீங்க. ஜிம் சைமன்ஸ்னு ஒருத்தர் அவருடைய மணியை 66% ஒவ்வொரு வருஷமும் காம்பவுண்ட் பண்றாரு. இவர் பஃபெட்டை விட ஒரு பெட்டரான இன்வெஸ்டர்னு சொல்றாங்க. அப்படியே அவர் இவ்வளோ அமௌண்ட்டை காம்பவுண்ட் பண்ணியிருந்தாரோ அவருடைய நெட்வொர்க் $21 பில்லியன் தான். பட் பஃபெட் அவரோட மணியை 22% தான் காம்பவுண்ட் பண்றாரு. பட் அவருடைய நெட்வொர்க் $84.2 பில்லியன். இவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் ஏன் தெரியுமா? ஜிம் சைமன்ஸ் அவருடைய 50 வயசுல தான் இதை ஆரம்பிச்சிருக்காரு. பட் பஃபெட் அவருடைய 10 வயசுல இருந்தே ஆரம்பிச்சிருக்காரு. இவரும் நம்ம பஃபெட் மாதிரி பின்பற்றி இருந்தால் அவருடைய நெட்வொர்க் இதுவாக இருந்திருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டு அதிகமா ரிட்டர்ன் வரணும்னு எந்த ஒரு அவசியமே இல்லை. உங்களுக்கு இன்கம் கம்மியா இருந்தாலுமே ரிட்டர்ன் கம்மியா வந்தாலுமே நிலையான ஒரு ரிட்டர்ன் வந்தாலே போதும். யூ வில் கெட் வெல்தி. ஒரு விஷயம் நல்லா போகணும்னு பிளான் பண்றது ரொம்பவே ஈஸியான விஷயம். பட் உங்க பிளான் பண்ண மாதிரி போகாட்டியும் பிளான் பண்றதா ரொம்பவே கஷ்டமான விஷயம். இதனாலதான் எல்லாருக்குமே ரூம் ஃபார் எரர்ஸ்னு ஒன்று இருக்கணும். மேபி அது உங்களை பெரிய லாஸ்ல இருந்து காப்பாத்தி நிறைய growth அடைய வைக்கும். 20 வயசுல இருக்க ஒரு மனுஷனுக்கு பிரெயின்ல இருக்க சினாப்டிக் கனெக்ஷன்ஸ் அவனோட 2 வயசுல இருந்து இருக்கிற அத்தனை கனெக்ஷன்ஸும் டேமேஜ் ஆயிட்டே வருமாமா. பட் 20 வயசுல இருக்கவன் 2 வயசுல இருக்கிறவனை விட ரொம்பவே ஸ்மார்ட்டா இருக்கான். ஒருவேளை நம்ம பிரெயின் டிரான்ஸ்பரண்டா இருந்து அதுல நடக்கிற டேமேஜஸ்லாம் நமக்கு தெரிஞ்சதுன்னா மயக்கம் போட்டு விழுந்துருவோம். பட்
லைஃப் இஸ் டிரான்ஸ்பரண்ட். அமேசானோட சிஇஓ ஜெஃப் பெசோஸ் டைம் அவருடைய ஃபயர் ஃபோன் இன்வென்ஷன் ஃபெயில் ஆனப்போ என்னப்பா இப்படி ஃபெயில் ஆச்சு அப்படின்னு கேட்டப்போ, என்ன இதுக்கே இப்படி சொல்லிட்டீங்க, இன்னும் ஃபெயில் ஆகிறதுக்கு நான் லைனா வச்சிருக்கேன், இதுக்கே இப்படி சோர்ந்து போயிட்டா எப்படி, இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிளியர் ஆயிடுச்சா? ஆள் பார்த்து பேச பழகிக்க. அமேசான் பொறுத்த வரைக்கும் அது ஃபெயில் ஆகுறது ரொம்பவே ஓகே தான். ஏன்னா அவங்களுக்கு மற்ற வெப் சர்வீசஸ்ல இருந்து பில்லியன் கணக்குல ப்ராஃபிட் ஆகிட்டே தான் இருக்கு. ஈவன் நெட்ஃபிளிக்ஸ்ல கூடி பெரிய பட்ஜெட் ப்ரொடக்ஷன்லாம் கேன்சல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒன்னு போனாதான் அடுத்து வரதெல்லாம் டக்கரா வரும். இதைத்தான் டெய்ல்ஸ் டிரைவ்ஸ் சக்சஸ்னு சொல்லுவாங்க. லைஃபை கண்ட்ரோல் பண்றதுதான் ஒரு பெரிய பிரைஸ்லெஸ்ஸான விஷயம்னு சொல்லுவாங்க. அந்த காலம் ஒரு இண்டஸ்ட்ரியல் காலமா இருந்துச்சு. ஃபேக்டரிக்கு போவோம், மெஷின்ஸ் அண்ட் டூல்ஸ் வச்சு ஒர்க் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து ஹாப்பா அப்படின்னு உட்காருவோம். பட் இந்த காலம் எல்லாமே மோஸ்டா டெசிஷன் மேக்கிங் ஜாப்ஸ் தான் இருக்கு. சமைக்கும் போது, துவைக்கும் போது, ஈவன் பாத்ரூம்ல இருக்கும்போது கூட என்ன பண்ணி நல்லா கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே தான் இருப்போம். ஸோ வி குடன்ட் கண்ட்ரோல் அவர் டைம் நவடேஸ். ஹலோ ஹலோ, யாரது? மணிமாறன் ஸ்பீக்கிங். ஓரளவு பணக்காரனா இருந்தா ஒரு 2 மாசம் சிக் லீவ் எடுத்தா கூட பாஸ் சீட்டை கிழிச்சிட மாட்டாருன்னு பயம் இல்லாம இருக்கலாம். ரொம்பவே பணக்காரனா இருந்தா பணத்தை கொட்டி கொடுக்குறவங்க வேலையை விட்டுட்டு கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையா யோசிச்சு உங்களுக்கு பிடிச்ச பட் பணம் கம்மியா தர வேலைக்கு கூடி போலாம். பையிங் டைம் இஸ் அ மோஸ்ட் ப்ரெஷியஸ் திங். ரோல்ஸ் ராய்ஸ்ல ஏறி உட்கார்ந்து ஐம் சோ கூல்னு அப்படியே சத்தமா பாட்டை போட்டு மத்தவங்க முன்னாடி அப்படியே சல்ல போனா எப்படி இருக்கும்? வெளியே இருக்கவங்களும் வாவ் கூல் அப்படிதான் நினைப்பாங்க. பட் உங்களுக்கு ரெஸ்பெக்ட், அட்மைரேஷன் இதெல்லாம் வேணும்னா இப்படி பண்ணி தான் கிடைக்கணும்னு எந்த ஒரு மேதாவியும் சொன்னது கிடையாது. வெறும் கைண்டா இருக்கிறதுனாலயே உங்களுக்கு இதெல்லாம் கண்டிப்பா கிடைக்கும். பல பேருக்கு மில்லியனரா இருக்கணும்னு ஆசை. பட் அதுல பாதி பேர் இல்ல பாதி விட அதிகமான பேருக்கு $1 million செலவு பண்ணணும் தான் ஆசை. பீயிங் ரிச் அண்ட் பீயிங் வெல்த் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. $1 million செலவு பண்ணணும்னா யூஆர் பீயிங் ரிச். மில்லியனர் ஆகணும்னா யூஆர் பீயிங் வெல்தி. ஜிம்முக்கு போய் செமையா வெயிட் லிஃப்டிங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி மத்தியான ரிவார்டுக்கு சுட சுட சிக்கன் பிரியாணி, முருகலான மட்டன் வறுவல் இப்படி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? கேட்கவே முட்டாள்தனமா சிரிப்பு வருதுல்ல. பழனி படிக்கட்டு மாதிரி எத்தனை கட்டிங்ஸ் இருக்குன்னு அப்படி வரணும்யா. இதெல்லாம் உண்மையா? ஈழ விடுறாங்க. இது வளர்த்த உடம்பு இல்ல, 300 ரூபா கொடுத்து வரைஞ்ச உடம்பு. அதே மாதிரிதான் மாங்கன்னு எஃபர்ட்ஸ் போட்டு ரிச் ஆகி கடைசியில் அதே பணத்தை வேற ஒரு பக்கம் போய் கொட்டுறதுக்கும் இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமா ரிவார்ட் கொடுத்துக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ வெல்த் இஸ் ஆல்வேஸ் ஹிடன், நாட் இன் ஷோ கேசிங். நீங்க ஒரு வர்ஸ்ட் இன்வெஸ்டரா? அப்போ இந்த டிப் உங்களுக்கு தான். சேவிங்ஸ்ங்கிறது கேப் பிட்வீன் ஈகோ அண்ட் இன்கம். ஸோ ஸ்பெண்ட்லெஸ், டிசைர்லெஸ், அப்போதான் அடுத்தவங்க உங்களை பத்தி என்ன நினைச்சாலும் கவலையே இல்லாம இருப்பீங்க. ஸ்பெசிபிக் ரீசனுக்கு தான் நீங்க சேவ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. டிவி வாங்குறதுக்கு, பைக் வாங்குறதுக்கு இதுக்கு தான் சேவ் பண்ணுமா? கண்டிப்பா கிடையாது. ஸ்பெசிபிக் ரீசன் இல்லாம நீங்க சேவ் பண்ணும்போது தான் யூ கேன் ஈவன் பை டைம், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் மோர் ஆப்ஷன்ஸ் லைக் திஸ். சின்ன வயசுல பஸ், டிராக்டர், லாரி இதெல்லாம் ஓட்டிருப்போம் இல்லையா? பொம்மை. குட் ஆன்சர். உன் அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ இதெல்லாம் ஓட்டுனா நம்ம பெரிய அப்பா டக்கர்னு யோசிச்சிருப்போம். பட் இப்போ ஓட்டுவோமா? இல்ல. ஒரு டீனேஜர்ல லாயர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கடைசியில நீங்க அந்த லாயர் ஆகி லாங் ஒர்க்கிங் ஹார்ஸ், ஃபேமிலி டைம் கம்மியா இருக்கும். கடைசியில குழந்தைன்னு ஒன்று வரும்போது அது ரொம்பவே பார்க்கறதுக்கு எக்ஸ்பென்சிவ்னு தெரிஞ்சு வீட்லயே உட்காந்துருவோம். 70 வயசு ஆகும்போது we can't afford retirement. So we work until death bed. ஸோ இதனால தான் நம்ம ஆத்தர் ஒரு லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் பிளானிங் அவசியம்னு சொல்றாரு. லைக் காம்பவுண்டிங். எண்ட் ஆஃப் தி டே நைட் ஒரு நிம்மதியான ஸ்லீப் வேணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மணிக்கு ரோல் கொடுத்துக்கலாம். சேவ் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம், உங்க விஷ் தான். டோன்ட் மேக் எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் டெசிஷன். பணம் பின்னாடி ஓடி 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 ஒரு வயசுல ரொம்பவே ரெக்ரெட் பண்ண ஆரம்பிப்போம். நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு, நம்ம குழந்தைக்கு, யாருக்குமே நம்ம பணம் அவங்களுக்கு இம்பார்ட்டண்டா தெரியாது. நம்ம அவங்க கூட இருந்த டைம் தான் இம்பார்ட்டண்டா இருக்கும். இப்படி இன்வெஸ்ட் பண்ணும், இப்படி சேவ் பண்ணும், அப்படி இன்வெஸ்ட் பண்ணா தப்பு, அப்படி எதுவுமே ரைட் ஆன்சர்னு கிடையாது. ஒரு ரைட் ஆன்சர் இல்லவே இல்லை. உங்களுக்கு எது ஒர்க் ஆகுதோ அதுதான் உங்களை பொறுத்த வரைக்கும் ரைட். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்.